அன்பான கடக ராசி நேயர்களே, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க நீர் ராசிக்காரங்க அப்படிங்கிறதால உணர்ச்சிகரமாக இருப்பீங்க. குரு உச்சமடையக்கூடிய ராசி அப்படிங்கிறதால தன்னம்பிக்கையும் தைரியமும் எதையும் முற்போக்கு சிந்தனையோடு பார்க்கக்கூடிய திறன் படைத்தவங்களாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும். பழகிற எல்லார்கிட்டையும் அன்போடவும் தாய்மை உள்ளத்தோடவும் கருணை மிக்க இதயம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. மென்மையாக பேசுவீங்க. சக மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது கடகராசிக்காரங்க ஓடோடி உதவி செய்வீங்க. உங்களுடைய கற்பனை திறன் மிகச் சிறப்பாக இருக்கும். மனசளவில் ரொம்பவே உறுதியானவங்க. சில நேரங்களில் நீங்கள் சுயநலமாக செயல்படுற மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயும் ஒரு நேர்மை இருக்கும். உங்களுடைய சந்தோஷத்துக்காக மற்றவங்களை என்றைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டீங்க. காதலை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணையை என்றைக்குமே பிரிய மாட்டீங்க. அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க. உண்மையான அன்புக்காக எப்பவுமே ஏங்கி கிடப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. தான் கிட்ட பழகிறவங்க கிட்ட பாரபட்சம் பார்க்க மாட்டீங்க. தகுதி அந்தஸ்து பார்க்க மாட்டீங்க. நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பிரித்து பார்க்க தெரியல அப்படின்னாலும் எல்லா இடத்துலையும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு நினைப்பீங்க. உள்ளுக்குள்ளே மென்மையானவங்களாக இருந்தாலும் வெளியே பார்க்குறதுக்கு மற்றவங்க பயப்படுற மாதிரி உங்களுடைய தோற்றமும் பேச்சும் இருக்கும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் உங்களுடைய பலவீனத்தை எப்பவும் யார்கிட்டையும் காட்ட மாட்டீங்க. இப்படிப்பட்ட பொதுவான குணங்கள் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிஸ்தானத்தில் குருவும், குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கேதுவும், சகோதரஸ்தானத்தில் சுக்கிரனும், சத்ருஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும், பாக்கியஸ்தானத்தில் சனியும், போகஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கிறாங்க. இந்த கிரக நிலைகள் காரணமாக இதுவரைக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உங்களுக்கு அமையப் போகுது. இதுவரைக்கும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே மீண்டும் நடைபெறப் போகுது. இனம் புரியாத சிந்தனைகள் மூலமாக தூக்கமின்மையும் குழப்பங்களும் அவ்வப்போது வந்தாலும் நிதானமான செயல்பாடுகளால் தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு உண்டாகும். வர்த்தக பணிகளை பொறுத்த வரைக்கும் பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலையில் பொறுப்பும் உழைப்பும் அதிகரிக்கும். சகிப்புத்தன்மையோடு செயல்படுறது உங்களுடைய மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும். நீண்ட காலமாக இருக்கிற பொருளாதார பிரச்சனைகள், கடன் கொடுக்கல் வாங்கல், வழக்கு தொந்தரவுகள் அனைத்தும் ஒரு வழியாக முடிவுக்கு வரும். இருந்தாலும் சில நேரங்களில் உங்கள் மனசுக்கு கொஞ்சம் போராட்டமும் குழப்பமும் இருக்கும். ஆனாலும் எந்தவித புதிய தொந்தரவும் இருக்காது. உங்களுடைய வாக்கு நாணயத்தை காப்பாற்றுவீங்க. குடும்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெரிய இடையூறும் இருக்காது. அனாவசியமாக யாரும் உங்கள் வாழ்க்கையில் தலையிட மாட்டாங்க. பெரிய சங்கடங்களோ பண விரயமோ உங்களுக்கு இருக்காது. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களை நிறைவேற்றிக்குவீங்க. உயர் பதவியில் இருக்கிறவங்க மூலமாக சில முக்கியமான விஷயங்களை சாதிச்சுக்குவீங்க. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் நரசிம்மரையும் குரு பகவான வியாழக்கிழமைகளையும் வழிபட்டீங்கன்னா குடும்பத்திலும் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். மனதிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது மனசாட்சிக்கு விரோதமாக எதையுமே செஞ்சிடக்கூடாது. தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும். அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும். மாணவர்களுக்கு உயர்கல்வியிலிருந்து வந்த தடைகள் குறைய போகுது. பயணங்களால் ஆதாயம் கிடைக்க போகுது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நீங்கள் எந்த இடத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது உதவி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே போய் உதவி செய்ய வேண்டாம். குறிப்பாக சில இடங்களுக்கும் குறிப்பிட்ட குணம் கொண்ட சில மனிதர்களிடத்திலிருந்தும் நீங்கள் விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் காரணமாக உங்களுக்கு எதிர்பாராத பண வரவு, தொழிலில் வேகம், தாமதமான காரியங்கள் எல்லாம் மீண்டும் நிறைவேறது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு நல்ல மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. ஆனால் இன்னொரு புறத்தில் தேவையில்லாத சில இடத்துக்கு போனீங்க அப்படின்னா மற்றவர்கள் விரித்து வச்சிருக்கிற வலையில் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுவது உங்களுடைய மன அமைதியை பாதித்து குடும்பத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களாக சில விஷயங்களை சொல்லலாம், நான் எப்போவுமே நிதானத்தோடு தான் செயல்படுவேன், தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட நினைக்கலாம்.
உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் பெரிய தவறு செஞ்சால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் நம்மளுடைய நல்ல மனசால் நாம் செய்யக்கூடிய சின்ன விஷயங்களே நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். முதலாவதாக பார்த்தீங்கன்னா, யாருக்காகவும் உங்களுடைய சக்திக்கு மீறி கடன் வாங்கி செலவு செஞ்சிடக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக வசதிக்கு மீறி செலவு செஞ்சு அதுக்கப்புறமா நீங்களே கஷ்டத்தில் மாட்டிக்குவீங்க. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு அந்தஸ்து இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்தை மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டணும், மற்றவங்க பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக பண விஷயத்தில் நீங்கள் தாராளமாக நடந்துக்க கூடாது. அடுத்ததாக, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மற்றவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நெருக்கமானவங்க நண்பர்கள் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அதே வார்த்தைகள் ஒரு நாள் உங்களுக்கே எதிராக திரும்பும். அதிலும் முக்கியமாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கம், காதல் பற்றிய விஷயங்களை நீங்கள் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய வெளி தோற்றம் மற்றும் அவங்க பழகிற விதத்தை வச்சு இவர் நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்பி பணத்தையும் பொறுப்பையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கக்கூடாது. உழைச்சி சம்பாதிச்சதை பாதுகாக்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த 3 விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்கும். நல்ல பெயர், குடும்பத்தில் ஒற்றுமை, கையில் இருக்கக்கூடிய பணம், இதுவெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த 3லையும் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா உங்ககிட்ட பணம் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது, குடும்பம் இருந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. மேலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத விட நம்முடைய குடும்பம் எப்படி நிம்மதியாக இருக்கணும், நான் அடுத்து என்ன விஷயத்தை சாதிக்கணும், எப்படி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி நேர்மறையான எண்ணங்களோட அடுத்தடுத்த விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்ற பாதையில் சீராக இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்கள் எல்லாமே ஒரு பெரிய படிப்பினையை கொடுத்திருந்தாலும் சில விஷயங்களை எல்லாம் இன்ன வரைக்கும் உங்களால் ஜீரணிக்கவே முடியலை. அதனாலேயே நிறைய நேரங்களில் மனசு வெறுத்து போய் இந்த வாழ்க்கையில் இதுக்கு மேலே நான் அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு எதிர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும். மற்றவங்களுக்காக நான் அனுபவித்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறமாவது எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் நீங்கள் நின்றுட்டுருக்கிறீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை கெடுக்கிறதுக்கும், உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கும், உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் இங்கே நிறைய பேர் கூடவே இருந்துட்டு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய சதிகளையும் சூழ்ச்சிகளையெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் கடவுள் பக்தியும் இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச தர்ம காரியங்களும் தான் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்ல நண்பர்களாக இருந்திருப்பாங்க, நல்ல உறவுகளாக இருந்திருப்பாங்க. அவங்களே தன்னோட சுயநலத்துக்காக துரோகங்களை எல்லாம் செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த உலகத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யாரை நம்புறது அப்படிங்கிறது தெரியாமல் தான் நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஒரு வகையில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இப்போவாவது இவங்க நம்ம மேலே எவ்வளவு பொறாமையோடவும் வன்மத்தோடவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எத்தனையோ நல்லது செஞ்ச எனக்கு மனசாட்சிக்கு விரோதமாக தப்பு செய்கிறீங்க அப்படின்னா அந்த கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனையை கொடுப்பார் அப்படின்னு தான் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலையெல்லாம் வச்சுட்டு கடந்து போயிட்டுருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் உண்டு தாம் வேலை உண்டு அப்படின்னு தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் மற்றவங்களுக்கு தெரியாத மாதிரி தான் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை எப்படி புரட்டி போட்டாலும் முடக்கி வச்சாலும் நீங்கள் எப்பவும் போல் சாதாரணமாக இருக்கிறதுனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இவங்களுக்கு என்னப்பா ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறாங்க, இவங்ககிட்ட என்ன குறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மனசில் நிம்மதி இல்லாமல், சரியாக சாப்பிட முடியாமல், அவ்வளவு ஏங்க நிம்மதியாக தூங்க முடியாமல் கூட நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் மட்டும்தாங்க தெரியும். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் பெருசாக செலவு வந்துருச்சு, குடும்பத்தில் அவசர தேவைக்கு பணம் பத்தலை, பிஸ்னஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு உங்கள் வாழ்க்கை முடங்கிருச்சுன்னா கூட நின்று உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கோ ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறதுக்கோ அவ்வளவு ஏங்க திரும்பி பார்க்கக்கூட உண்மையான ஆள் கிடையாது. ஆனால் நீங்களாவே ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு
எல்லாரும் தேவைக்கு மட்டும்தான் உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்களாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் என்னுடைய மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை. எனக்கு மட்டும் ஏன் இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னு ஆதங்கப்படுறது உண்மைதாங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் வரும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் எந்த பிரச்சனைகளும் வராது. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மூலம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத இப்போவாவது கொஞ்சம் புரிஞ்சிருப்பீங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறம் இனி என் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக தாங்க இனி வரக்கூடிய கிரக நிலைகள் மற்றும் அதன் இயக்கத்தின் காரணமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாம் விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எந்த மாதிரி நன்மைகள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில தடைகளை கொடுத்திருந்தாலும் இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளே உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க போகிறாரு. தடைகளை எல்லாம் விலக்க போகிறாரு. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவிலேயே ஏற்பட போகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பெயர்ச்சி. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, அதில் பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நகைகளுடைய விலை குறையும். புதிதாக வீடு வாகனங்கள் எல்லாமே வாங்குவீங்க. ஆரம்பத்தில் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த வருடம் முடியும் பொழுது குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வச்சுருப்பீங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அவங்களுடைய உடல் நலனில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செஞ்சு இந்த பாக்கியத்தை அடைய போகிறாங்க. அவங்க குடும்பத்திலையும் மனதிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்க போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கல்வி ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது. அடுத்ததான் நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில் குடும்பம் மற்றும் தொழிலில் திடீர் மாற்றங்களும் திருப்பங்களும் ஏற்பட போகுது. நீண்ட நாளாக நிறைய பேர் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் முடங்கி கிடந்திருப்பாங்க. நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருந்திருப்பாங்க. அந்த பிரச்சனை எல்லாமே முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதொரு வேலை கிடைச்சிருக்காது. குடும்ப கஷ்டத்திற்காக குறைவான சம்பளத்தில் பிடிக்காத வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பிஇ படிச்சிருப்பீங்க, டிகிரி படிச்சிருப்பீங்க. சில பேர் தன்னுடைய கல்வி தகுதிக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஆதங்கப்பட்டு இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பேங்க் வேலையோ ஐடி கம்பெனியோ அது தனியார் நிறுவனங்களோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வருமானத்தோடு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. மேலும் கணவன் மனைவிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்யோன்யம் இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த மன கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி ஒற்றுமையோடு இருக்க போகிறாங்க. சொத்து மற்றும் பல பிரச்சனைகள் காரணமாக நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் இருக்குது அப்படின்னா கூட அதுவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். அதிலும் சொத்து விஷயத்தில் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால சில தடைகளை கடந்து வரும் பொழுது உங்களுக்கு அந்த சொத்தானது நிச்சயமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பதவிகள் எல்லாமே தானாக கிடைக்கும். தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல சரியான ஒத்துழைப்பு இருந்திருக்காது. முழு ஈடுபாட்டோட வேலை செய்ய முடியாத அளவுக்கு சில பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் உடன் வேலை செய்கிறவங்க மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். சந்தோஷமாக அந்த வேலையை செய்வீங்க. வேலையில் உங்களுக்கு பண பலன்கள் ஏதாவது வராமல் இருந்துச்சுன்னா அந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் கிடைக்கும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்க சட்டத்திற்கு புறம்பாக எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாமல் நேர்மையாக நடந்து கொள்வது நல்லது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய நிலையை அடைய போகிறீங்க. தொழிலில் தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகிறது மட்டும் இல்லாமல் புதிய கிளைகளையும் தொடங்குவீங்க. உங்களுடைய உற்பத்தி அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனையும் அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதியில் எல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுவெல்லாம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுடைய கனவுகளை நிஜமாக்கக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. குடும்பத்தில் முன்னேற்றமும் பொருளாதாரமும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய சுய ஒழுக்கத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேசக்கூடிய வார்த்தைகள், பழகக்கூடிய நபர்கள் எல்லார்கிட்டையும் எந்த ஒரு இடத்துலையும் தான் அப்படிங்கிற கர்வத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்க கூடாது. மற்றவர்களை குறையாக பேசுகிறதோ, மட்டம் தட்டி பேசுகிறதோ, அதை காயப்படுத்துகிற மாதிரி பொது இடங்களில் பேசிடக்கூடாது. நீங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்களில் இருக்கணும். அப்படின்னா எதிர்காலத்திற்கான நல்ல திட்டமிடுதல் எப்பவுமே அவசியம். அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் எதிர்காலத்தில் இது எனக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிறதும் அவசியம். இதை நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் மீண்டும் முன்னேற போகுது. மேலும் மேலும் உங்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உங்களுடைய புதிய சிந்தனைகள் மற்றும் நேர்மறையான எண்ணங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகுது. கடந்த காலகட்டங்களில் திருமணம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் சிக்கலுமாக இருந்திருக்கும். அதிலும் ஜாதகம் சரியில்லை, சொந்த வீடு இல்லை, வசதி இல்லை, பெற்றோர்கள் சரியில்லை, அரசு வேலையாக இருக்கணும், இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி உங்களுக்கான திருமணம் தடைகள் ஏற்பட்டிருக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களாலையும் நண்பர்களாலையுமே திருமணங்கள் எல்லாமே நின்று போயிருக்கும். இந்த மாதிரி இடத்துல உங்களால் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சரி செய்ய முடியுமோ அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரியான நல்ல வரன் அமையும். குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை அழகாக இருப்பாங்க. கை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கை துணையை இழந்துட்டு இரண்டாவது திருமணம் பற்றி யோசிக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துணை, அவங்களுடைய பழக்க வழக்கம், ரெண்டு பேருக்கும் கருத்தொற்றுமை இருக்கா, மன பொருத்தம் இருக்கா, மற்றும் தேவைப்பட்டால் உங்களுடைய ஜாதகத்தை கூட ஒரு முறை நீங்கள் சரி பார்த்துக்கிட்டு இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல வாழ்க்கை துணை அமையும். மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவீங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரீட்சையில் நல்ல மார்க் வருமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பங்கள் இருக்கும். வரக்கூடிய தேர்வு முடிவுகளானது நல்ல தேர்ச்சியை கொடுக்கும். ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்கி பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேற்படிப்புகளும் படிப்பீங்க. காதலிக்கக்கூடியவர்களுக்கு சரியான புரிதல் இல்லாமல் போகிறது மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சிருப்பாங்க. இன்னும் சிலருக்கு பெற்றோர்களே காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. வேறு ஜாதியாக இருக்குது, நல்ல குடும்பமாக இல்லை, வசதி இல்லை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பிரிஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் உண்மையாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். வீட்டில் சொல்லும் பொழுது பெற்றோர்களே உங்களுடைய காதல் திருமணத்தை நடத்தி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தன்னுடைய வாழ்க்கை துணை இழந்திருப்பாங்க. சிங்கிள் பேரண்ட்டாக தன்னுடைய குழந்தைகளை கவனிச்சுட்டு இந்த வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு இது போராட்ட காலமாக இருந்தாலும் தன்னம்பிக்கையோடவும் சுயமரியாதையோடவும் இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து காட்டுவீங்க. இதில் போலியான நபர்கள் உதவி செய்கிறேன் அப்படின்னு உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் சரியாக அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த மாதிரி நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அனுமதிக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் எப்பவும் போல் உங்கள் கடமையை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டு வாங்க. உங்களோட குலதெய்வமும் கிரக நிலைகளும் உங்களுக்கு துணையாக இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் எதிர்காலத்தில் உங்களை வாழ்க்கையின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எப்பவுமே நினைவு வச்சுக்கணும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாமே சுற்றி நடந்து வந்தாலும் நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.